ஏப்பா பசுபதி, நீயும் போய் சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணுப்பா, ஏன் தயங்கி நிக்கிற? ருத்ரா ஏன் பொண்ணுதான், சித்ரா ஏன் பொண்டாட்டி தான். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். இவர் இறங்குறத பார்த்தா உண்மையிலேயே ருத்ரா இவரோட குழந்தை தான் போல இருக்கு. இப்ப தெரிதாயா எப்படிப்பட்ட பொய்யான ஆளுன்னு? போகையா சீக்கிரம் விடாதீங்க அவனை. பசுபதி மட்டும் ஊர்க்காரங்க ஆளுங்க கிட்ட மாட்டிடவே கூடாது. ஏதாவது பண்ணி அவனை போய் காப்பாத்துங்க. போங்க, அப்புறம் சிக்கல் வந்துடும். போங்க பெரியப்பா, போங்க. சரிம்மா. விட்டுறாதீங்க. நல்லா பாருங்க, அந்த கடல்ல பாரியா எங்கிட்டு போனான்னு தெரியலையே.
அவன் எங்க இருந்தாலும் தேடி பிடிக்கணும். உத்தரசு ஐயா குடும்பத்தை பத்தி தப்பா பேசினவன விடவே கூடாது. அவன் மட்டும் கையில சிக்குனா உண்டு ஆக்கிடணும். எங்கடா போனா? இங்கிட்டு வந்தான். நமக்கே பூஜை கட்டுறானா? விடக்கூடாதுடா அவனை. கையில சிக்கிட்டோம். அவ்வளவுதான். எங்க அவன் கிடைச்சானா? இல்லங்க ஐயா, அவன் எங்க போனானே தெரியல. கண்ணுக்கு சிக்கல. அவன் மட்டும் சிக்கி இருந்தான் வேற மாதிரி ஆயிருப்பான். தப்பிச்சு போயிட்டான். ஆனா பிடிக்காம விட மாட்டான். முடிச்சு நார் நாரா கிழிக்காம விட மாட்டான். அந்த பக்கம் போய் பாக்குறோம். சீக்கிரம் போங்க. கோயிலுக்குள்ள பார்க்கலாம். பசுபதி, பசுபதி. பசுபதி, நான் இங்கதான் இருக்கேன். மருது வாய்ஸ் மாதிரி கேட்டுச்சே. மருது, எங்க இருக்கீங்க? மருதும் ஸ்வேதாவும் வந்து உன் உயிரை காப்பாத்துவாங்கன்னு பாக்குறியாடா? யாரு? நில்றா. யாரு கேக்குறல்ல? யாரு? நான் உன்னை தண்டிக்கிறதுக்குன்னே கிளம்பி வந்திருக்கேன். உன் உயிரை எடுக்க வந்திருக்கேன். ஏய், யாருன்னு சொல்லிடுங்க. யாரா? இந்த உலகம் முழுக்க தப்பு பண்றவங்களை தண்டிக்க வந்திருக்கிறா தாடா. அட நீதானா? நான் யாரும் நினைச்சு பயந்துட்டேன். என்ன, நீதான் குரலை மாத்தி பேசினதா? பாரு, நீ குரலை மாத்தி பேசினாலும் சரி, உருவத்தை காட்டி மிரட்டினாலும் சரி, உன்னை பார்த்துலாம் பயம் வராது. மரியாதை சொல்றேன், இடத்த காலி பண்ணிடு, இல்ல அசிங்கப்படுத்திடுவேன். ஓடி. ஏய், என்ன பாக்குற? நீ எப்படி முறைச்சினா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன்னு நினைச்சியா? ஏய், சி, போடி. யார் நீ? நான் தான் சொன்னேன்ல, நான் தான்டா ஆத்தா.
இல்ல ஆத்தாவா? யார் ஆத்தா? ஏய், உன் மனசுக்குள்ள கெட்ட எண்ணம் இருக்கே அத அழிச்சு கூறு போட்டு உண்மைய மக்களுக்கு சொல்ல வந்திருக்கிற ஆத்தாடா. ஏய், யார் நீங்க? உண்மை சொல்லிடுங்க. யார் நீங்க? ஏய், இன்னுமாடா தெரியல? நான் தான் ஆத்தா வந்திருக்கேன். ஏய்! ஏண்டா உத்தமியான சித்ரா மேல அபாண்டமா பழி போடுவ? அந்த குழந்தை ருத்ரா உனக்கு பிறந்ததுன்னு போய் சொல்லுவ? அதுக்கு உரிமை கொண்டாடுவ? பூக்குழி இறங்குற நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஓட பாக்குறியா? சித்ரா மேல நீ போட்ட பழிய துடைக்காம இந்த ஊரை விட்டு ஓட பாக்குறியா? உன்னை விட்டு வேணா? ஊர் மக்கள் எல்லாரும் கூடி இருக்கும் போது நான் சொன்னது அத்தனையும் பொய்யல. போய் நீ சொல்லணும். உன்னை அப்படி சொல்ல வச்சது யாருங்கிற உண்மைய சொல்ல. போடா போடா. வேண்டாம் வேண்டாம், நான் சொல்ல மாட்டேன். சொன்னா அவங்க எனக்கு கொன்னுடுவாங்க. சொல்ல மாட்டியா? உன்னை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும்டா. உனக்கு உன் உயிர் வேணும்னா உண்மைய சொல்ல. போ. வேணாம், எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? பயம்னா எப்படி இருக்கும்னு காட்டுறேன்டா. எல்லாம் உண்மை சொல்லிடுறேன் 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 எல்லாம் உண்மை சொல்லிடுறேன். அப்ப போ. போடா. போய் உண்மைய சொல்ல. என்ன கொண்டாத என்ன கொண்டாத என்ன கொண்டாத கொண்டாத என்ன விட்டு என்ன விட்டு என்ன கொண்டாத. அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா? ஊரே உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் எதுக்கு ஊருக்கு வர? போ, எங்கேயாவது தப்பிச்சு போ. இல்ல, நான் ஊருக்குள்ள போய் எல்லாம் உண்மையை சொல்ல போறேன். அப்படி நான் சொல்லனா என் உயிருக்கு ஆபத்து. நான் போய் ஆகணும். என்ன விட்டு. ஏய் பாரு, முட்டாள். அறிவு இருக்கா? பைத்தியம் ஆயிட்டியா? எதுக்காக இப்படி சொல்ற? ஆமா, எனக்கு பைத்தியம் தான். என் உயிரை காப்பாத்திக்கணும்ன்ற பயம் எனக்கு. எனக்கு என் உயிரை காப்பாத்திக்கணும், அதான் முக்கியம். என்ன விட்டு. இப்ப எதுக்காக எல்லாத்தையும் சொல்றேங்கிற? உயிரை காப்பாத்திக்கணும்னா நான் போய் உண்மையை சொல்லியே தீரணும். என்ன விடு. உண்மைய சொன்ன தொலைச்சு கட்டிடுவேன். ஒழுங்கா போயிடு. இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி நான் உண்மை சொல்லியே தீருவேன். என் அக்கா தம்பி எல்லாரையும் இழந்துட்டேன். இனிமே இழக்கிறதுக்கு என்கிட்ட உயிரை தவிர வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு என் உயிர் தான் முக்கியம். அதை விட பெருசு வேற எதுவுமே இல்ல. என் உயிரை காப்பாத்திக்கணும்னா நான் போய் உண்மையை சொல்லியே தீருவேன். சொல்லியே தீருவேன்.
நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? என்னையே காட்டி கொடுக்கணும்னு பாக்குறியா? சாவுடா, சாவு. சாவு மட்டும்தான் உனக்கு விமோச்சனம். சாவு. அடி பாவி, உனக்காக என் அக்கா தம்பி மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்து உனக்காக எல்லாம் பண்ண என்ன குத்தினிய. ஏய், உன்னை பழி வாங்காம விட மாட்டானே. உன்னை பழி வாங்காம என் உயிர் இந்த மண்ணை விட்டு போகாது. ஓடி.